ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்பட் நானில இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மின்மினி பூச்சி. வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு இந்த பூச்சியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே இந்த பூச்சை ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட மின்மினி பூச்சை பற்றி தான் பார்க்குறோம். மின்மினி பூச்சி பூச்சி வகையை சேர்ந்தது இல்லை, இது வண்டு வகையை சேர்ந்தது. இந்த மின்மினி பூச்சிகள் சுமார் 2000 வகைகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் தான் தெரியுது. இந்த விண்மினி பூச்சோட லைட்டு இது எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால வெப்பமாக இருக்குமா அப்படின்னா வெப்பமானா இருக்காது. சில மின்மினி பூச்சிகள் அது எப்போதுமே அந்த லைட் அடிச்சிட்டே தான் இருக்கும். முட்டையில் இருக்கும் போதும் லைட் அடிச்சிட்டு தான் இருக்கும், புழுவில் இருக்கும் போதும் லைட் அடிச்சிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி முதிர்ந்த நிலையிலையும் அந்த லைட் அடிச்சிட்டே தான் இருக்கும். மின்மினி பூச்சி மட்டும் ஒளியை எழுப்புகிற மாதிரி கிடையாது. சில உயிரினங்களும் ஒளியை எழுப்பும். என்னெல்லாம் எழுப்பும் அப்படின்னா பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், பூச்சிகள், சில வகை மீன்கள், காளான்கள் இதெல்லாம் ஒளிரும் தன்மை கொண்டதாக இருக்குது. எப்படி ஒளியை எழுப்புது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மின்மினி பூச்சோட உடம்பில் லூசிஃபெரஸ் அப்படிங்கிற ஒரு நொதியும், அது மட்டும் இல்லாமல் லூசிஃபெரின் அப்படிங்கிற வேதிப்பொருளும், ஆக்சிஜன், இன்னும் சில வேதிப்பொருட்கள்னால அதோட உடம்பில் ஒளிரும் தன்மை கொண்டதாக உருவாக்குது. இது வெப்பமாக இருக்காது, குளிர்ச்சியாக தான் இருக்கும். இதோட ஆயுள் காலம் ஓராண்டுலேருந்து 2 ஆண்டுகள் வரை இருக்குது. இப்போ இதெல்லாம் ரொம்பவே ரேராக தான் பார்க்க முடியுது, ரொம்பவும் பார்க்க முடியலை. லைட் பொல்யூஷன்னாலையும் இதோட வாழ்க்கை பாதிக்குது. இந்த மின்மினி பூச்சை பார்த்தீங்க அப்படின்னா அதை பாட்டிலில் போட்டு அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுங்க. இந்த மின்மினி பூச்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.